ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பட்டர் முறுக்கு செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் முறுக்கு எப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதோட டேஸ்ட்டு 100% அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பட்டர் முறுக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அரிசி மாவு ஒரு கப் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை இடியாப்பு மாவு சேர்த்துக்கிட்டாலும் சரி தான். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3/4 கப் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா பட்டர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு தான் செய்கிறோம் இல்லையா, அதனால் இதில் இன்றைக்கி நம்ம பட்டர் சேர்க்கணும். ஸோ நான் பட்டர் அப்படியே சேர்க்காமல் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால நான் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து 1 மணி நேரம் வெளியில் வச்சுடுங்க. கொஞ்சம் உருகி வரும். அப்போ நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் கட்டியாக இருக்கிறனால மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பிடித்தோம் அப்படின்னா இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிப்போம் பாருங்கள், அதுபோல் நமக்கு அந்த ஷேப் வரணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் கலந்துக்கணும். ஃபஸ்ட்டில் கலந்துட்டு இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிச்சு பாருங்கள், நல்லா இந்த ஷேப் கிடைக்கும். அதே போல் நம்ம உடச்சி விடணும். இந்த கொழுக்கட்டை போல் ஷேப் கிடைக்கிது பாருங்கள், அதை நம்ம தான் உடச்சி விடணும். அதுவாக உடஞ்சி விழுகக்கூடாது. ஸோ நம்ம இது போல் உடச்சி விடும்பொழுது கரெக்டாக பட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி பாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் முறுக்கச்சில் இந்த ஸ்டார் ஹோல்ஸ் இருக்க முறுக்கச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிளேட்டை முறுக்கச்சு உள்ள லாக் பண்ணுறதில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கச்சு பிளேட் வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் கொஞ்சமாக பட்டர் நீங்கள் இந்த முறுக்கச்சு உள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிளேட்டில் உள் சைடு அப்ளை பண்ணுறது இல்லாமல் வெளியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் சாஃப்டாக வந்துடும். அதே போல் நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம் பாருங்கள், இந்த அச்சுலேயும் நீங்கள் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மாவு இந்த அச்சில் ஒட்டாது. சூப்பராக நமக்கு அந்த முறுக்கு ஆயிலில் விழுந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ஆயில் அப்ளை பண்ணிட்டாலே நமக்கு நம்ம மாவு முடிக்கிற வரைக்குமே ஒட்டாமல் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. முறுக்கச்சில் நம்ம தேவையான அளவு மாவு முறுக்கச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். கை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் மாவு ஒட்டும். கை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து மாவச்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது மாவச்சில், அப்போ நம்ம அழுத்தும் பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் ஒரு பாதியாக மட்டும் மாவு முறுக்கச்சில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ முறுக்கச்சில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அதை பிழிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது அழகாக விழுகும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம ஆயிலில் பொரிக்க பிழிஞ்சு விட்டுடலாம்.
ஸோ நான் வந்து அப்படியே ஆயிலில் சேர்த்துருவேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் டைரெக்டாக ஆயிலில் சேர்க்காதீங்க. ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா இந்த ஜல்லிக்கரண்டி இருக்கும் பாருங்கள், அதில் வந்து பேக் சைடில் பிழிஞ்சு விட்டு நீங்கள் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டைரெக்டாக பிழிய தெரியும்னா பிழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எதை ட்ரை பண்ணாதீங்க. பிகினர்ஸ் வந்து ஒரு கரண்டி இல்லாட்டி பிளேட்டில் நீங்கள் பிழிஞ்சு விட்டு அதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது வந்து பட்டர் முறுக்கு. ஸோ நமக்கு வெள்ளையாக தான் இருக்கணும், இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். ஸோ இதை வந்து உடனே நீங்கள் திருப்பி விடலாம், ஒன்றும் ஆகாது, உடஞ்சி போகாது. ஸோ உடனே நீங்கள் திருப்பி விட்டு 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் முறுக்கை வந்து நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முறுக்கெல்லாம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். செய்ய தெரியாது அப்படிங்கிற இதே கவலையே இல்லை. நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் அளவுகளெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்குகளை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் 2 விதமாக நான் முறுக்கு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது போல் நீங்கள் வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்டதும் உடனே திருப்பி விடலாம். வெந்திருக்கும், உடனே திருப்பி விட்டு ஆயிலேருந்து வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, வேகாமல் இருக்கும் அப்படின்னு. நல்லாவே வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் வந்து உடனே திருப்பி விட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நான் வந்து இந்த முறுக்கை வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதை ஆயிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் இந்தளவுக்கு கலர் மாறிடும். அதனால் நீங்கள் போட்டதும் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்தில் முறுக்கை வெளியில் எடுத்துடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலையே பட்டர் முறுக்கு செஞ்சிடலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.